கீழே ஒரு சேர், உடஞ்ச சேரு, அதுக்கு கீழே ஒரு டப்பு, அதுக்கு மேலே பாத்திரங்கள் இருக்கிறது கூட. இதில் தான் நான் எப்போதும் பாத்திரம் கழுவி வைக்கிறேன். நான் சாப்பிட்ட பிறகு சமையல் பண்ணும்போது உள்ள பாத்திரங்கள்லாம் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ள பாத்திரங்கள் இவ்வளோ சேர்ந்துருக்கு. ஒரு ட்ரிப்பு இவ்வளோ பாத்திரம் சேருது. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். சிம்பிளாக தான் கழுவும் பாருங்கள். இப்போ சவரி வந்து நம்ம எது ரொம்ப ஏதாவது கரெக்டாக இருந்துச்சு, இது 10 மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ சோறு வடித்த சிம்பிள் செட்டு 2 சாதம்லாம் ஒட்டியிருக்கு. இதுக்கு வந்து சில்லர் சவரிக்கு தேய்ச்சிக்கலாம். பாத்திரம் மிச்சம் வந்துடும். அப்போம்லாம் சாம்பல் வச்சு நல்லா வைப்பாங்க. சாம்பல், முட்டை சவரி. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து பாஞ்சு மாதிரி இருக்குது. சவரி, சோப்பு, லிக்விடு எதனாலும் வச்சு வச்சுக்கலாம். இதுதான் கழுவி கவுத்துறது. கழுவி அந்த கூடையில் கவுத்திடணும். சாதம் இப்போ பார்க்கணும். கரெக்டாக சமையல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவோம். நாங்கள் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். சைடில் பூரா தட்டாக வச்சுக்கலாம். நடுவில் சாப்பிட்றது நடுவில் வச்சது ரொம்ப வெட்டினது பாத்திரங்கள் எவ்வளோ கழுவி வச்சாலும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் போட்டுக்கணும். நம்ம தேய்ச்சிக்கணும்னா நம்ம அதில் உள்ள சோப்பு கரையோ எதுவுமே கரை இருக்காது. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே தெரியும். அதில் எவ்வளோ பாத்திரம் எடுத்துக்கணும். ஆனால் குயிக்காக தேய்ச்சிக்கணும்னா பாத்திரங்கள் பாத்திரங்களே இப்படி கூடையில் வச்சிருவேன். கூடையில் வச்சு இந்த மாதிரி தட்டை கூட சைடில் வச்சுருவேன். நடுவில் பாத்திரத்தை வச்சு வைக்கும் போது நிறைய பாத்திரங்கள் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி சபீனா பவுட்ரு வச்சு தைக்கணும். தைக்கிறது வந்து அதை வச்சு தைக்கணும். தைச்சு உள்ளே இப்படி கையை விட்டு தைக்கணும். அப்போ தான் இது உள்ளே வந்து கரை இருக்காது.
சின்ன பாத்திரங்கள் தைக்கும்போது இந்த சவரி மாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பஞ்சிட்டு பாத்திரம் வரும். டீ காஃபி குடிச்சு அது திரும்ப அதுக்குள்ளே பாத்திரங்கள் வரும். அதுக்கு ஒரு நைட்டு சாப்பாட்டுக்குள்ளது அதுக்குள்ளே பாத்திரங்கள் வரும். குழந்தைங்க இடையில தண்ணி எல்லாம் குடிக்கணும்னா அது பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பாத்திரம் தேய்க்க தண்ணி இல்லாமல் இருக்கும். எப்படி தேய்க்கிறதுனே தெரியலாமாங்க. அதுக்காக தான் அந்த வெடி எடுத்தேன். தெரியலாம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ பாத்திரம் எப்படி இவ்வளோதான் எப்படி தேய்க்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னடா இதை போட்டுக்கணும் நினைப்பாங்க. பாத்திரம் கழுவுறது இருக்காங்க. அதெல்லாம் வேலை கிடையாது, வேலை வந்துடுறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது. யாரும் இத்தனை பேர் வேலையை வச்சு வாங்கினாலும் வீட்டில் இருந்து பாத்திரங்கள் இருந்தால் சுத்தமாக இருக்கும். வீட்டில் போனால் நீட்டாக இருக்கும். பார்த்து கலந்து பாருங்கள். பாப்பா உங்களுக்கு அனுப்பியிருக்கா என்னன்னு பாப்பா உங்களே இருக்கேன். பாப்பா கதவுல சத்தமாக அப்படி கேட்குது. ஒரு பாத்திரத்தில் இப்படி கறி பிடிச்சிட்டு இன்றைக்கி தெரியாமல் அந்த பாத்திரத்தை உள்ள வச்சுருக்கும்போது இந்த சில்வர் சவரி வச்சு தேய்க்கணும். அதை வச்சு தேய்க்கும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். அப்பப்போ உடனே நம்ம தேய்ச்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு நம்ம லேஸாக தேய்ச்சி விட்டோம்னா திரும்ப வராது. ரவுண்டு அந்த உள்ளுக்குள்ள கோடு மாதிரி இருக்கிற உள்ளது கரையாக நிற்கும். அப்படி தேய்க்கும்போது சுத்தமாக இருக்கும். பாத்திரங்கள் பாருங்கள், பாத்திரம் இருக்குது. இதுக்கு சவரி வச்சு விடணும். சவரி தேய்ச்சா சுத்தமாக இருக்கும். ஏன்னா பாத்திரம் கலர் இந்த கலர் தான். உள்ள பிளாக்கு, வெளியும் பிளாக்காக தான் இருக்கும். இது சவரி வச்சு தேய்ச்சோம்னா நீட் ஆகிடும். ஏன்னா நான்ஸ்டிக்காக நம்ம பால் வச்சு தான் தேய்க்கணும். இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுனால இப்படியே கொஞ்சம் பழகிட்டு இதெல்லாம் ஒரு ஆணையே தேவைப்படுது. இதில் கரை இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இப்படி கழுவணும். கழுவு நீட்டாக ஆயிரும். இந்த அரிப்பெல்லாம் கழுவுறது அது கஷ்டம் தான். அது வந்து உள்ள தங்கி இருக்குல்ல, அதெல்லாம் தட்டணும். தட்டி அழகாக இருக்குது. குழந்தைகள் கழுவு கொஞ்சம் கஷ்டமாக கழுவி சுத்தமாக கழுவணும். இந்த சைடெல்லாம் கரைச்சிக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். சாதம் எடுத்துக்கிட்டு சாதம்லாம் கற்றுருக்கோம். அது கற்றெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். ஸ்பூன் கலவு ரொம்ப இதாக இருக்குங்க. இப்படி கொஞ்சமாக தெரிவிக்கிறாங்க. அப்படி கலவலாம், அப்படி கலவலாம். தெரிக்காமல் இருக்கும். இப்படி கலவலாம். பொறுமையாக கலவலாம் இருக்கும். ஏன்னா அவசரமாக கலவலாம் டக்குனு பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இந்த சிங்கில் க்ளீன் பண்ணணும். இல்லை குப்பையை பூரா அள்ளி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்.
இப்போ இந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் நான் வீடியோ எடுத்தது. சும்மா அதை அப்படி இந்த துணியில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு எடுப்பேன். கைனாலே தான் எடுக்கிறது. இப்படி கழுவுறது காமிக்கிறதுனால இந்த மாதிரி முறுக்கு சுற்றும் போது சுற்றுறது மட்டும் காமிப்பேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். பழைய காலத்தை விட 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடுகள் தான். ஆனால் இதுக்கப்புறம் ஒழுவும், சிங்கிள் ஒழுவும். அதனால் ரொம்ப தண்ணி விட மாட்டோம்.